ஏய் நந்தி, தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அந்த ஒரு கேள்வி. கடவுள் கேட்க சொல்லுதாரு, நாங்கள் கேட்கோம். கடவுள் போட சொல்லுதாரு, நாங்கள் போடுதோம். நீதிமன்றம் கைலாசத்திலேருந்து நாங்கள் கணக்கு போடுதோம், கணக்கு விடுதோம். 2ஆம் நம்பரு மில்லு தொழிற்சாலைகள் லட்சக்கணக்கான டன்னுகளை ஏற்றி வச்சுருக்கான். நான் ஏற்ற கொடுக்கல அப்படின்ட்டார். கைலாசத்தில் கடவுள் ஐயா சொல்லுதார், நான் டன்னு கணக்காக பூமியில் ஏற்ற நான் கொடுக்கல, அது என்ன அர்த்தம்னு கேள்வி கேட்காரு. நீதிபதி சர்ச்சி கோர்ட்டார்ட்ட கேட்காரு, வழக்கறிஞர்கிட்டையும் கேட்காரு. எதுக்கு டன்னு கணக்காக போடுறது? அதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்தில் வழக்கறிஞர்கள் பார்க்கணும். பார்த்து ஏற்கனவே வழக்கறிஞர்களுக்கு ஏதாச்சும் கவர்மெண்ட்லேருந்து நியமித்து சம்பளம் போட்டிருந்தா இன்றைக்கி அந்த உள்ள தப்பு செய்ய மாட்டான். இந்த இடத்துல போடுதான், இந்த இடத்துல என்ன செய்தான், இந்த இடத்துல என்ன, எல்லாமே விட்ட காரணம் ஒரே காரணம், இந்த வழக்கறிஞர்களாக விட்ட காரணம். நீ தப்பு செய்தா, அப்போ தப்பு செய்கிறவன் சம்பளம் மாதிரி கொடுக்குற வழக்கறிஞர்களுக்கு போயிடுது. அப்புறம் படித்ததுக்கு அர்த்தம் வேணும்ல, அதான் ஒரு கணக்கு முற்றுப்புள்ளி கொடுக்காரு. அதுக்காக என்ன வழக்கறிஞர்கள் இப்படி வருதுன்னு வழக்கறிஞர்கள் நினைக்காத. நீ விட்டதுனால தான் இப்போ பூமி அழிச்சு வச்சுருக்கான். நீதிமன்ற கோர்ட்டில் பெட்டிஷனை ஆன்லைனில் போட்டு கணக்கு எல்லாம் ஏற்றணும். இந்தந்த ஏரியாவில் இப்படி போகுது, இந்தந்த ஏரியாவில் இப்படி போகுது, எல்லாமே வழக்கறிஞர்கள் விட்டதுனால இப்போ பெரிய தப்புன்ட்டார். இப்போ 2ஆம் நம்பரை திரிக்கான், எல்லாமே தெரியுது. வழக்கறிஞர்களுக்கு சுத்தமாக எல்லாம் 100க்கு 100 என்ன நடக்குன்னு எல்லாமே தெரியும், எல்லா வழக்கறிஞர்களுக்கும். இப்போ உள்ள ஜென்ரேஷன் சிறு பிள்ளை ஆணுக்கு பெண்ணுக்கு தெரியாது, வழக்கறிஞர் அதை இந்த மெத்தடுகள் தெரியாது, இந்த ஐட்டங்கள் தெரியாது. சரியா? இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்கு பூரா படிப்பு 50 வயசு 60 வயசு 65 70 வயசு உள்ள வழக்கறிஞர்களுக்கு பூமியில் என்ன போகுது, பூமியில் என்ன அழிக்கான், பூமியில் இந்த ஓட்டு முத்திரை ஜனநாயகம் போட்டு அழிக்கானுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ ஏரி கம்மா குளங்கள் பூரா வழக்கறிஞர்கள் பூரா தெரியும். ஏற்கனவே குளத்துக்கு கீழே இருக்குன்னா கால்நடைகளுக்கு சின்ன சின்ன கம்மா, சின்ன சின்ன குளங்கள், அங்கங்கே மட வழியாக தண்ணி வரும். தெரியுமா இல்லையாப்பா? கிராம அதிகாரிகள் என்ன பண்ணி வச்சுருக்கான், கிராம அதிகாரிகள் தலையாரி என்ன பண்ணி வச்சுருக்கான், அந்த கோர்ட்டு கணக்கு கொடுக்காரு. எனக்கு பிடிக்கிற புடி இவனைத்தான், இவனை பிடிச்சோம்னா, இவனை அடித்தோம்னா எங்கெங்கே மில்லு தொழிற்சாலை எல்லாம் நஞ்சை உஞ்சி இவன் தானே வச்சுருக்கான். இப்போ மன்னராட்சியில் தான் நஞ்சை உஞ்சி வச்சான். ராஜராஜ சோழனில் கிளிர ஆட்சி ஆலையில் அது மதுரை தான் முதல். ராஜராஜ சோழன் பூரா போகசமாக பிரித்து அங்கங்கே பூரா டெல்லி வரைக்கும் நடந்தது. இப்போ ஜமீன் காலத்தில் பூரா இவனுக்கு பூரா பிரிச்சுட்டான். நாடு நாடா கொடியை தூக்கி பிரித்து நீ இந்த பக்கம் வச்சுக்கோ, இந்த பக்கம், எல்லாமே இந்த அரசியல்வாதி செஞ்ச கூத்து. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி அழிக்குங்கிறது விவரமாக உட்காந்து இந்த 2 கட்சிக்காரனும் மாற்றி உட்காந்து இடம் கிடக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமாக போட்டு நச்சிட்டான் டெல்லி வரைக்கும். இது இடத்த பூரா விளை வச்சு ஒரு பேப்பரை அடித்து இடத்த வச்சு அடிச்சிட்டான். இடம் பூமி யார் பூமின்னு தெரியலையா? பூமி என்ன கணக்கு என்ற ஆடு மாடு கோழி பறவைகளை திங்கிறதுக்கு விட்டதுக்கு நீதிமன்றத்தில் குற்றத்தில் குற்றம், குற்றமான குற்றம், குற்றத்துக்கு மேலே குற்றம். ஒரு உயிர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா இல்லையா? வனவிலங்கு சட்டத்தில் காட்டுப்பகுதியில் அடித்தா எல்லாமே ஒரே உயிர். அப்போ அங்கேருந்து வர்ற சட்டத்தை தண்டனை குடிக்கிய கண்ணி வைக்கான், வெடி போடுதான், பண்ணி அடிக்கான், எல்லா கழுதையும் அடித்து திங்கான். அதுக்கு பிடிச்சி போட்டோன்னே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உள்ளே போடுதிய. அப்போ இதையும் உள்ளே தூக்கி போடல, நீதிமன்றத்தில் கேட்கார், அந்த கேள்வி கேட்கார், கோர்ட்டில் கேள்வி கேட்கார், ஜட்ஜி கோர்ட்டா எல்லா நீதிபதிக்கும் கேட்கார். இது என்ன வனவிலங்கா, இது என்ன சும்மா பொறிச்சு வந்துச்சா அப்படின்னு கேட்கார். படைக்கேன் எல்லாம் அதுகளுக்கு சாப்பாட்டு உணவு பூமியில் கொடுக்கேன், இதை ஏன் அழிக்கான், மானிட போய் மூளையை வச்சு திருச்சி அழிக்கான்? புரியுதா இல்லையா? கைலாசத்து பக்கத்தில் ஒரு ஏரி கம்மா, சின்ன கம்மா இருக்குது, அந்த கம்மாவை கூட இப்போ வளைச்சி அடிக்கணும்னு நினைக்கான். பூரா இந்த 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பூரா மில்லு தொழிற்சாலை போட்டிருக்கோம், பூரா ஓடையெல்லாம் இருக்கும். அந்த ஓடையில் எங்கே, அந்த ஓடையில் பூராமே மின்சாரத்தை இறக்கி விட்ருக்கான். மின்சாரத்தை இறக்கி மின்சாரத்தை பூரா அடிக்க விட்டது யார்? கிராம அதிகாரி தலையாரி. புரியுதா? ஒரு குளத்துக்கு கீழே விளையிற இடத்துல பூரா மில்லு போட்டுக்கிட்டே வாரான், ரைஸ் மில்லாக போட்டு வாரான். இது யார் சட்டத்தில் கொடுத்தா, இது யார் இது கொடுத்தா? இது என்ன விவரம் தெரியுமா இல்லையா உங்களுக்கு? கோர்ட்டில் நீதிபதி சர்ச்சி கோர்ட்டார் தெரியுமா இல்லையா? என்ன இது எவ்வளோ பெரிய கணக்கு போடுறார்? கணக்கை நீங்கள் புரியலைன்னு என்ன அர்த்தம்? கைலாசத்துலேருந்து எல்லாம் மதுரையிலேருந்து ஏரி கம்மா பூரா கால்நடைக்கு எத்தனையோ நிறையா சுற்றி இருந்த பூரா அழித்து பட்டா போட்டு பவர் போட்டு தின்னுட்டான். இங்கே விருதுநகர் மாவட்டம் பூரா அடித்து துவைச்சி திங்கான்.
பூரா பில்டிங்காக உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் டன்னு கணக்கு போடுறாரு. டன்னு ஒரு வீடு எத்தனை டன்னு. இவன் வாழுறதுக்கு என்னன்னு கேட்காரு. கோர்ட்டில் கேட்காரு. ஜட்ஜி கோர்ட்டாக இருக்குது. இவன் வாழ்ந்து படுத்து எந்திரிச்சு போகிறதுக்கு என்ன. நான் டன்னாக பூரா பூமியில் இறக்குறதுக்கா நான் கொடுத்துருக்கேன். கல் மணல் செங்கல் கம்பி எல்லாம் போட்டு டன்னாக நான் கொடுத்துருக்கேங்காரு. பிடிக்கலன்னா பிரட்டி விடுவார். நோய் வந்துச்சுன்னா மண்டையில் பொக்கலமாக கிளப்பி சொரிடா அப்படிம்பார். சொரிஞ்சு விட்றா சொர்றா முக்கால் சத்தியம் தண்டனை கொடுக்காம விட மாட்டார். அவர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கார்.